Why so serious? அன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாங்க ஜிவிடி, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணணும்னு போகிறோம்னா 3க்கு போக போகிறோம். 3க்கு போகிறது பண்ணியாச்சு. இப்போ 3க்கு போகிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ணாலும் இப்போ 3க்கு போக போகிறோம். 3க்கு போகிறேன். அது என்னடா 1 2 கேள்விப்பட்டிருக்கேன், 3க்கு எப்போ போவோம் அப்படிலாம் கேட்காதீங்க. 3க்கு தான் நம்ம போக போகிறோம். வானத்தில் 3 அதுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நம்மளோட வண்டியை கிளப்பிடுறோம். நம்ம ஜிக்கி பப்பாட்டா வண்டி. இந்த வண்டி பேர் நம்மளுக்கு தெரியலை, மன்னிச்சிருங்க. ஆனால் நம்ம வண்டி தானா? நம்ம வண்டியில் கிளம்புறோம். ஸ்டோன்ஸ் இன்னும் வண்டியில் கிளம்பிடும். வண்டி போகிற வேகம் இருக்கு, அப்படி தான் போகும் வண்டி. வண்டி பரப்புல பரப்புறன்னு பறக்க போகுது வண்டி. இப்போ பறக்க போகிறோம். அதுக்கு வந்து போலீஸ்கிட்ட போய் நம்ம வந்து எதுவாகிட்டு போயிடணும். பர்மிஷன் வாங்கினா மட்டும் தான் நம்மளால் 3க்கு போக முடியும். அதனால் பர்மிஷன் வாங்கி வாங்கிட்டு போயிடும். இந்த நிற்கிற கான்ஸ்டபிள் ஹெட் போலீஸே காணும். அவர் எங்கே போயிட்டான்னு பார்த்துடுவோம். நம்ம அவர் போய் கேட்போம். இந்த கான்ஸ்டபிள் பார்க்க நல்லவரை தான் தெரியாது. வாங்க போய் நம்ம கேட்கலாம். கான்ஸ்டபிள் சார், இந்த ஹெட் கான்ஸ்டபிள் அவர் எங்கே இருக்காரு? சொல்லி என்னத்தை நான் புரிஞ்ச போறா? சும்மா போயிடு, சுட்ட கூட போறேன். துப்பாக்கி கையில் இருக்கு. சுட்டாதான் வந்து அறிவுன்னு நினைக்கிறேன். ஓடிய பேர் நீ சுடுவாங்க போல. ஒரு என்ன பார்த்தா திமுறா தெரியல. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜிவிடிங்க. அடிச்சேன்னா பறந்துருவே. துப்பாக்கி நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா பொழந்துருவேன். ஜிவிடிக்கிட்டே நீங்கள் இப்படி பேசலாமா? சரி, நம்ம இப்போ அடுத்தடுத்து போவோம். ரொம்ப ஓவராக பேசுகிறேன். நம்ம பேரை சொன்ன நிமிஷம் பயந்து மிரண்டு போயிட்டார் ஆள். இந்த மாதிரி எப்படி நின்று விடுறாண்டு எங்கிட்டே வர முடியாது. நம்ம ஏறிக்கு நம்ம அடுத்தடுத்து போக வேண்டியதான். ஜிவிடி பார்த்துங்க, சொல்லி வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க உங்களுக்கு சொல்லி வச்சுட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஜிவிடி. நம்ம எதுவுமே தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெல்லுங்க. உங்களுக்கு தாங்க வாழும், உங்களுக்கு தாங்க வாழும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தாங்க வாழும். அப்புறம் அடுத்தடுத்து போவோம். வண்டியை திருப்பினா தானே வாழும். வண்டியை திருப்பினா முதல்ல ஃபுல் ஸ்பீடில் போவோம். எப்படி போவோம் மட்டும் பாருங்கள். பூர போக்கில் புழுதி கிளம்புது, வண்டி விரலுது. அஜினர் ஜில்லு இவனோட கில்லு பணம் தக்கு சும்மச்சான் அஜினியர் வெள்ளு. அதுக்கு மேலே பாட்டு தெரியாது, நீ மன்னிச்சிருங்க. பாட்டு தெரியல, என்ன பண்ணுறது? நம்ம பாடுறவங்க அப்புறம் ஐயா கொடுத்து முட்டி வச்சுட்டேண்ணா. பரவாயில்ல, செத்தா சாவட்டும். பயம் வந்து சாவுற வயசு தானே, செத்தா சாவட்டும். நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். வேகமாக நம்ம போகிறோம். போகிற போக்கில் வண்டி கிளம்பல எங்கே போய் நம்ம நிப்பாட்டுற மட்டும் பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம நிப்பாட்டிய போய் குதிக்க வேண்டியதான் ஏறி. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது உள்ளதான் அப்படியோ ஒரு அடி தான் ஜீவிட்டு டெஸ்ட்டு லேசாக ஹீரோ வந்தனால ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த வழியாக தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் அடிச்சு நம்ம வந்து பர்மிஷன் கிரியேட்டர் வாங்கிடணும். அப்போ நம்ம போய் நேராக போய் இறங்கி 5 6 7 8 9 போட்டு ஒரு காலை பண்ணிவிட்டா நம்ம நேராக 3க்கு போயிடலாம். வந்தாச்சு ஜிவிடி. இதான் ஜிவிடி 3 அழகாக இருக்கா? வானத்தில் பாருங்கள், வானத்தில் வந்து 3 இருக்குது. இதான் ஜிவிடி 3 தான் நிற்கணும். ஈஸியாக தப்பாக சொல்லிட்டேனே, 3 தான் நிற்கணும். நம்ம இந்த ஸ்பேஸ்ஷிப் தான் ஜிவிடி நம்ம வந்தோம். நல்லா இருக்கா ஸ்பேஸ்ஷிப்பு? இப்போ 3 நம்ம சுற்றி பார்க்கலாம் அழகா. அங்கே பாருங்கள், நண்பர்கள்லாம் வராங்க. நம்ம நண்பர்களை பார்க்க நம்ம ஜாலியாக இருக்கோம். நம்ம பேசுவோம் 2 வார்த்தை. அவ்வளோ நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? ஐயோ நண்பர்கள் நம்ம தப்பாக நினச்சிட்டோம். ஐயோ துரத்துறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிவிடி. வேறு வரியே இல்லை. இங்கே என்னன்னா வேறு வழி இல்லை ஜிவிடி. எங்களை சாவடிக்க தவிர நம்ம யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஜிவிடி பவர் நம்மக்கிட்டே இருக்கிறவனே, உங்களோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்டே இருக்கிறவரே நம்மளை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா மாற்றி சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. சுற்றுல எல்லாம் சாவறாங்க ஜிவிடி. ஆட்டியா பாரு. இப்போ ஒருத்தம் கூட முடிய முடியாது. எல்லாருக்கும் சொல்லுங்க, என்ன வாயா பேசுறீங்க? நான் யாருன்னு தெரியுமால? நான் உங்கள் கிரகம்னா 5 6 பேர் இருப்பீரா? அதுக்கு மேலே எத்தனை பேர் இருப்பியா? என்ன ஜிவிடி செத்ததுக்கு அப்புறம் பேசுது? ஐயா எத்தனை பேர் வருவாங்க தெரியல. இவங்க மட்டும் தான் நினைச்சேன் பூசணிக்காய் தலையா. அம்மாடியோ என்னது இது? படையை கிளம்பி வருது. ஐயா என்ன ஜிவிடி நீங்கள் இப்போ வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜிவிடி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அந்த பவரால் நம்மளுக்கு ஜெயிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஜிவிடி. ப்ளீஸ் ஜிவிடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தானே அதை பண்ணி விட்டீங்க. நம்ம உசுரியாக உங்களை தான் இருக்குது, ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு ஜிவிடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானவிதுதான் உலகினில் இனி யார் வேணுவார். நானும் என்ன பண்ணு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஜிவிடி. வருது உதவி வருது. வானவேடிக்கை. இந்த நேரத்தில் வானவேடிக்கை தேவையாடா? சரி தேவையான அழகாக இருக்குல்ல பார்க்க. இவ்வளோ நல்லா இருக்குது.
இதான் ஜிவிடி வானவடிக்கை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனால 3 குண்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதில் வானவடிக்கைக்கு போட்டாச்சு. நம்ம வேமா ஓடி அவனை ஜிவிடி ஓடுறான். நம்ம இதுக்கு ஓடு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்மள்ட்ட இருக்க. குழந்தைகிட்டலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏன் டைம் ஜிவிடி அந்த குட்டுப்பாளையம் வந்ததுக்கப்புறம் இந்த குட்டுப்பாளையத்தில் திரும்பி ஒரு 4 புல்லட் எடுத்து நடக்கும்போது மண்டையில் இருக்கா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் காணான்னு நினைக்கிறேன். பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும் இப்போ புல்லில் வராங்களா இல்லையாண்டு. ஒரு பின்னாடி திரும்பி பார்த்துருவோமா இல்லை சுற்றுவோமா? உங்கள் இடம் இருக்குது ஜிவிடி. நீங்கள் பவரை தாங்க, சத்தியை கொடுங்க ஜிவிடி. சத்தி தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சத்தியை தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறதோ ஸ்பேஸி வேறு கிளம்ப போகணும்னு நினைக்கிறேன் ஜிவிடி. நம்ம விட்டுட்டு கிளம்பிடுச்சுன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல ஸ்பேஸில் போய் ஏறிடணும். ஒரு தாவை போட்டுருவோம், மங்கி தாவு. ஐயோ என்ன இதுக்கு மேலே பாம்புல. ஐயோ மூணோட இறுதி கட்டம் இதான் போல இருக்குது. மங்கி போடு. சரி ஜிவிடி நம்ம திரும்ப வந்து ஸ்பேஸில் அந்த தெரியாத பாருங்க ஜிவிடி. அங்கே மட்டும் போயிட்டேன்னா போதும். ஐயோ வந்துட்டாங்களே. ஐயோ இப்போ நான் எப்படி தப்பிப்பேன்? அம்மாத்தனை பேர் இருக்காங்க. போன வாட்டி மாதிரி இல்லை, இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஜிவிடி. நான் ஒன்றுமே பண்ண முடியல ஜிவிடி. ஜிவிடி உங்கள் பவர் ஸ்பீடாக தாங்க ஜிவிடி. எல்லாம் முடியல ஜிவிடி. உங்கள் பவரை மட்டும் தாங்க ஜிவிடின்ட்டு அவங்களுக்கு சுட்டே காலி பண்ணிடுறேன். முதல்ல ஸ்பேஸுக்கு மட்டும் போயிட்டா கூட போகும் ஜிவிடி. உங்கள் பவர் எப்படி நீங்கள் தரப்போறீங்கன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிவிடி. ஸ்பீடாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிவிடி. உங்கள் சப்ஸ்கிரைப் பவர் எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் முன்னாடுறேன். இப்போ எல்லாருக்கும் ஹட்டியாக மட்டும் பாருங்க. ஜிசாக் அடி தெரிக்கிறாங்க. ஒருத்தனும் அடிக்கிற அடியில் 3 செதறுது. பறக்கு எப்படி பறக்காங்க பாருங்க. இப்போ பவர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜிவிடி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் பண்ணிட்டீங்க தானே சப்ஸ்கிரைபு. நீங்கள் பண்ணிட்டீங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வேறு என்னென்ன விளாக் பண்ணலான்னு நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. அதெல்லாம் பண்ணி போடுறேன். இந்த கேம் என்னன்னு சொல்லுங்கள், அது கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதெல்லாம் வந்து பண்ணுறேன். நீங்கள் கமாண்டே பண்ண மாட்டேங்க ஜிவிடி. கமாண்ட் பண்ணாமல் உனக்கு போர் அடிக்கிறதுமே கமாண்ட் பண்ணுங்கள் ஜிவிடி. ஏதாச்சும் கமாண்ட் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் இந்த கேம் விளாடுங்க, அந்த கேம் விளாடுங்க, கமாண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி கமாண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கும் அடுத்தடுத்த வீடியோ போய் நம்மளுக்கும் முடியும். கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஜிவிடி. லைக்கும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ வியூஸ் கொஞ்சம் போகுது. அதுவும் 300 தான் ஜிவிடி போகுது. அப்படியே ஜிவிடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஜிவிடி. சப்ஸ்கிரைபு கமாண்ட் ஏதாச்சும் என்ன பண்ணுங்கள் ஜிவிடி. நம்ம ஸ்பேசி பிளேயரையும் நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே நம்ம ஊருக்கு வந்தாச்சு. உங்கள் சப்ஸ்கிரைபரோட சத்தினாலும் நம்ம வந்து வந்துட்டோம் தப்பிச்சு எப்படியோ. இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம காரில் ஏறி இப்படியே வீட்டுக்கு போகணும். டொயோட்டோ கார். வீட்டுக்கு போனால் கரெக்டாகும். நம்ம ஓட்டில் வண்டி தெறிக்குது, பட்டை தெறிக்குது. அதுக்கு மேலே சொன்னோன்னா அது மாதிரி நான் தப்பா போவோம். இப்போ நேராக போவோம். தீராக்கிலியே மாங்காய் மகளே என் மகளே பூக்களு கூட பாட்டு பாடிடுங்க. முற்றம் பார்த்தீங்களா ஜிவிடி. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. சரி நம்ம எடுத்துட்டு போவோம். நான் ஓட்டில் வண்டி மறுபடியும் கவுருக்கு ஜிவிடி. ஏன் நடுவுது அச்சு முட்டிட்ட மறுபடியும் வண்டிக்கு வர போகுது. சும்மா அப்படியே வண்டிக்கு வர போகுது. நல்ல வேலை தப்பிச்சோங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம மாமி வீட்டுக்கு போகிறோம். முன்னாடி அந்த வீட்டில் தான் நம்ம குடியிருந்தோம். இப்போ வந்து என்னென்னா மாமியை சாப்பாடு கொடுத்துருக்கேன். அதனால் அந்த மாமி வீட்டுக்கு போவோம் நம்ம. இதான் ஜிவிடி முன்னாடி இருந்த ஜிவிடி வீட்டில் எனக்கு இப்போ இல்லை. இப்போ வந்து மாமி வீடாக போயிடுச்சு. இது மாமிக்கு நான் வந்து கொடுத்துட்டேன், எழுதி கொடுத்துட்டேன் அந்த வீடை என் மாமிக்கு. சரி இப்போ போய் உங்களுக்கு சாப்பாடுக்கான நம்ம ஓடுறா வீட்டுக்குள்ளே நீ போடா. இனிமேல் நம்ம வர கண்டெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள், நான் என்டர்டைன்மெண்ட்டாக போடுறேன். நம்ம பேச்சுக்கண்ணே நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் பர்த்டே பங்க ஜிவிடி. இனிமேல் என்டர்டைன்மெண்ட் பொழியும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை டாஸ்க்கு கொடுங்க, நான் அதை செய்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். டாட்டா பை ஜிவிடி.